நம்மளுடைய மில்கி வே கேலக்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கேலக்சி அப்படின்னா நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்சியை கன்ஃபார்மாக சொல்லலாம். ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்மளை நோக்கி ரொம்ப ஸ்பீடாக வருதுன்றது நமக்கு தெரியும். ரீசெண்டாக விஞ்ஞானிகள் ஆண்ட்ரோமேடா கேலக்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேலக்சி இருக்கிறத பார்த்துருக்காங்க. இந்த கேலக்சி ரொம்பவே பழமையான கேலக்சி. விஞ்ஞானிகள் இதை ஃபாசில் ஆஃப் கேலக்சி, அதாவது கேலக்சியோட புதைப்படிவம் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரமும் ரொம்பவே பழைய நட்சத்திரம். இந்த வீடியோவில் நம்ம அந்த கேலக்சியை நோக்கி ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம். அதை பற்றின பல ஆச்சரியமான தகவலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. பெகசஸ் V இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ரொம்ப பழமையான சின்ன கேலக்சி அப்படின்றத சொல்லலாம். நம்மளுடைய பூமியிலிருந்து ஆண்ட்ரோமேடா கான்ஸ்டலேஷனை நோக்கி கிட்டத்தட்ட 2.53 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவோடு நம்ம பயணம் பண்ணோம்னா ஆண்ட்ரோமேடா அப்படின்ற ஒரு கேலக்சியை பார்க்கலாம். பட் இப்போ நம்ம அந்த கேலக்சியை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம டைரக்ஷனாக மாற்றிக்கிறலாம். அதே ஆண்ட்ரோமேடா கேலக்சியிலிருந்து கிட்டத்தட்ட 8,48,000 ஒளியாண்டுகள் பயணம் பண்ணோம்னா ஒரு சின்ன கேலக்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இது நம்ம கான்ஸ்டலேஷன் வைஸாக சொல்லணும்னா பெகசஸ் அப்படின்ற அந்த கான்ஸ்டலேஷனில் இந்த சின்ன கேலக்சியை நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே பார்க்க முடியும். புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சின்ன விண்மீன், அதாவது இதை நம்ம குள்ள விண்மீன் அப்படின்லாம், டேஃப் கேலக்சி அப்படின்றோம் இல்லையா, இதோடைய இடம் அப்படின்றது இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட அந்த தட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாமே தவிர பட் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம கேலக்சியோ அல்லது கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய கருந்துளையோ நம்ம டிஸ்கவர் பண்ணோம்னா அது எத்தனை மேஸ் இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுப்போம். அது அளவு எவ்வளோ அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுப்போம். அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு சில தரவுகளை வச்சு அந்த கேலக்சியோட மேஸை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த ஒரு கேலக்சியோட மேஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தனிமமும் ரொம்ப லேஸான தனிமமாக இருக்குது. அதாவது ரொம்ப ஹெவி எலிமெண்ட் அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப கம்மி அப்படின்றத விஞ்ஞானிகள் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு அங்கே ரொம்ப பழைய நட்சத்திரங்கள் இருக்கலாம். அந்த பழைய நட்சத்திரங்கள் இருக்கிறனால இந்த கேலக்சி ரொம்ப பழமையான கேலக்சியாக இருக்கலாம்ன்றத விஞ்ஞானிகள் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதனால இதை ஃபர்ஸ்ட் ஃபாசில் கேலக்சி அப்படின்றத விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதாவது முதல் பழமையான புதைப்படிவ கேலக்சின்றதான் இதுக்கு அர்த்தம். சர்ரே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வானியலாளரான டாக்டர் மிச்சேல் காலின்ஸ் அப்படின்றவர் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டார். நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப மங்கலான ஒரு கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்ப பழமையானது. இது ரொம்ப மங்கலாக இருக்குன்னா அது காரணம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வெளிச்சத்தை குறைச்சிச்சு அப்படின்றதான். ஸோ இந்த வெளிச்சம் குறைக்கப்பட்ட இந்த கேலக்சியை நாங்கள் பார்த்தது உண்மையிலேயே இந்த வரலாற்றோட ஒரு மிகப்பெரிய தருணம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோன்றத அந்த விஞ்ஞானி ரொம்ப பெருமையாகவே சொல்கிறாரு. இந்த மாதிரியான கேலக்சி நம்மளுடைய பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குது. ஏன்னா இதோடைய வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா. நம்ம வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னா இதை கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றத லொக்கேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக விண்வெளியில் பல இடங்களில் இந்த மாதிரியான கேலக்சி பரவி இருக்கும். நாங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவங்க ஒரு மிகப்பெரிய கொள்கை முடிவே எடுத்துட்டாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. சர்ரே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு PhD ஸ்டூடெண்ட்டான எமிலி சார்லஸ் அப்படின்றவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த கேலக்சியை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது நம்ம பார்க்குற ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம பார்த்தாலுமே இந்த இடத்துல இல்லை. அதாவது இது வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம ஒரு சில ரேடியோ அலைகளை அப்சர்வ் பண்ணாலுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரேடியோ அலைகள் அங்கேருந்து வராததுனாலேயோ இந்த கேலக்சி இந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு கேலக்சியோ ஒரு நட்சத்திரமோ எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றத நம்ம பல வழிகளில் கண்டுபிடிப்போம். அதில் ஒன்று வெளிச்சத்தை பேஸ் பண்ணி வைக்கிறது அல்லது ரேடியோ அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நமக்கு முக்கியமான தரவு மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ரொம்ப மங்கலான புதைப்படிவ கேலக்சிகளை ஃப்யூச்சரில் கண்டுபிடிப்போன்றதை ஒரு ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாரு. இந்த ரொம்ப மங்கலான கேலக்சியை ஜெமினியோட 8.1 மீட்டர் அளவு இருக்கக்கூடிய அப்சர்வேட்டரி மூலியமாக தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப பழைய கேலக்சியும் பழைய நட்சத்திரங்களையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. மற்ற அப்சர்வேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்றத சொல்லலாம் இந்த மாதிரியான கேலக்சியை டிஸ்கவர் பண்ணுறதில்ல. இது கொடுத்த தரவுகள் தான் இந்த கேலக்சி ரொம்ப தூரத்துலேயும் இருக்குது, ரொம்ப மங்கலான ரொம்ப பழமையான கேலக்சி அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. டாக்டர் காலின்ஸோடைய இன்னொரு ஃபீட்பேக் பார்த்தோம்னா இந்த கேலக்சி கண்டிப்பாக நம்ம பிரபஞ்சத்துடைய
பல தெரியாத மிஸ்ட்ரியை நமக்கு தெரியப்படுத்தும்ன்றதை சொல்கிறாரு. அதாவது இது ரொம்ப பழமையான கேலக்சின்றனால இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கண்டிப்பாக பழமையாக தான் இருக்கும். இதை வச்சு மேபி நம்ம சூரியனுடைய முந்தைய காலத்தையோ நம்ம கேலக்சியுடைய முந்தைய காலத்தையோ சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த வாய்ப்பை இது கண்டிப்பாக கொடுக்குன்றதான் விஞ்ஞானிகளுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. தென் இது கண்டிப்பாக டார்க் மேட்டரை பற்றின பல தரவுகளையும் நமக்கு கொடுக்கும். நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இன்னொரு ஆச்சரியமான தகவல் பார்த்தோம்னா, இப்போது ஒரு சின்ன கேள்வி. இப்போது மனிதர்கள் பூமியில் அவங்க உயிரிழந்துட்டாங்கன்னா அவங்கள புதைக்கலாம் அல்லது எரிக்கலாம், ஏதாவது ஒரு இறுதி சடங்கு அப்படின்றது நடக்கும். அதுக்கு பர்ஃபெக்டான இடமும் நம்ம பூமி தான். ஒருவேளை நம்ம ஃப்யூச்சரில் செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம குடி போனோம்னா அல்லது அங்கே குடி போனதுக்கப்புறம் மனிதனுடைய கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உடலை அவங்க என்ன பண்ணுவாங்க, மேபி அதை மேக்ஸில் புதைச்சோம்னா என்ன ஆகும், அந்த கேள்விக்கான பதில் இப்போ ஐகார்டில் லிங்காக ஷோ ஆகும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. நான் படிக்கும்போதும் நான் சொல்லும் போதும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இதே மாதிரி பல ஆச்சரியமான தகவலோடைய நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.